அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நல்ல டேஸ்டான மற்றும் நல்ல ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல 1 கிலோ அளவு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்குங்க. அதில் தோல் நீக்கிட்டு ஒரு பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பீல் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம கிரைண்டரில் போடும்போது சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இந்த மாதிரி பீல் பண்ணும்போது நம்ம அதை இப்படியே கூட நம்ம எடுத்து இதை சிப்ஸுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வடைக்காக மட்டும்தான் பீல் பண்ணி எடுத்துருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா இது எல்லாமே எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி அது எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துருக்குங்க. அதை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு 3லேருந்து 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதை நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்டரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம். அதே மாதிரி இது 3/4 பதத்துக்கு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா பீல் பண்ணி எடுத்துருக்கிற மரவள்ளிக்கிழங்கையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. மரவள்ளிக்கிழங்கு ஆட் பண்ணினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 hour நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா அது கூட நம்ம அரைச்ச இந்த மாவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி அந்த பிளேட்டில் 1 by 1 எடுத்து வச்சுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பிளேட்டில் முன்னாடியே எடுத்து வைக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்து வைக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வடை சுடும்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கூட ஒரு உருண்டையை எடுத்து லைட்டாக தட்டி அதை உள்ளே ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக எல்லாமே எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற வடையை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே ஒரு உருண்டையாக எடுத்து லைட்டாக தட்டிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை வரைக்கும் நல்லா ஃபுல்லாக திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்ல டேஸ்டான மற்றும் நல்ல கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி. 1 கிலோ மரவள்ளிக்கிழங்குக்கு சின்ன சின்ன வடையாக எடுத்துருக்கிறதுனால நமக்கு 40 வடை வரைக்கும் வந்திருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் பெரிய வடையாக சுடுறீங்க அப்படின்னா அதில் 30லேருந்து 35 வடை வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வடை பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸு இது எல்லாத்துக்கும் கூட இந்த வடையை வச்சு சாப்பிடலாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க. இந்த வடை பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா செஞ்சதுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.